அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தொழுகையை ஃபர்லாக்கி கட்டளையிட்டிருக்கின்றான். இது ஒவ்வொரு முஸ்லிமும் ஆண் பெண் என வித்தியாசம் இல்லாமல் நேரம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாகும். ஆனால் இன்று பல பெண்கள் பசங்க மாதிரி நாங்க கடுமையான வேலைகளில் இல்லை, வீட்டு வேலை, குழந்தைகள் கவனம், கொஞ்சம் சோர்வாய் இருக்கு என்னும் காரணங்களால் தொழுகையை தவற விடுகிறோம். நம்மால் தவறவிடப்படும் ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முன்னிலையில் ஒரு கணக்கு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், கியாமத் நாளில் ஒரு மனிதனிடம் முதலில் கணக்கிடப்படும் விஷயம் தொழுகையை பற்றித்தான். ஒருவர் தொழுகையை சோம்பேறித்தனத்தால் விட்டால் அதை உணர்ந்த போது அதை உடனே கலா செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதனை விளையாட்டாக கருதி பேராபத்திற்கு உள்ளாகாமல் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான், தங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்தும் நபர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அன்புள்ள சகோதரிகளை, நம்மை படைத்த இறைவனின் அழைப்பை விட எதுவும் முக்கியத்துவம் இல்லை. தொழுகை நமக்கு தூய்மையை தரும், சொர்க்கத்திற்கான ஒரு பாதையாக இருக்கும். இனிமேல் ஒரு தொழுகையையும் தவறாமல் நாம் அந்தந்த வக்துகளில் தொழுது இன்றைய நாளிலிருந்து நமக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆக்குவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை மன்னித்து தொழுகையை பாதுகாக்கும் பெண்களாக நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற சகோதரிகளுக்கும் பயனடையட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.